ஜூலியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் புதிய புதிய பாடல்கள் வந்து அவரும் நினைச்ச மாதிரி ரிலீஸ் பண்ணாலும் அது நினைச்ச மாதிரி கை கொடுக்கல. இன்ஆர்கானிக்கா ஃபேக் வியூஸ் எடுத்து தான் டிஎம்கே பாடல்கள் வந்து பெருசா போகுது. அதை எடுத்து போஸ்ட் போடுறது நம்ம சன் டிவி காரனுக்கு ஒரு வேலையாவே போச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, தமிழ் பார்க்கும் போதே புரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கொத்தடிமைகளான இந்த திமுக மெம்பர்ஸ் புதுசா யார் யாரு சேர்ந்துருக்கிறாங்கோ, அவங்க யார் யாரெல்லாம் கழிக்கிறாங்கோ, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜூலி அவர்கள் தான். இவ்வளோ நாள் சைலண்டா இருந்துட்டு திடீர்னு வயலண்ட் ஆகி விஜய் அவர்களை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு மெயின் ரீசனா என்ன சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த தாவேக்கா கட்சியில தான் சேரணும்னு நினைச்சாங்களாமா. அவங்க இருந்த ஏரியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நானே வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தரேன், நானே ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஆனா தாவேக்கால இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு, யார் அந்த கட்சிக்காக விஜய் மக்கள் இயக்கத்துல உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஒருவேளை அந்த கட்சிக்கு நீங்க உழைக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பு தானா தேடி வரும் அப்படிங்கிறது அவங்க வந்து கரெக்டா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜூலி அவர்கள் பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓ எனக்கே போஸ்டிங் கிடைக்கல, இரு உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் இவருக்கு திமுகவுக்கு க்ளோஸா இருக்கிறவங்களோட அந்த நபரோட தான் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த போஸ்ட் பார்த்தாவே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவரை கல்யாணம் பண்ணிட்டது பிறகு என்னன்னா, வேற வழி இல்ல, திமுகவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் பேசாதவங்க இப்ப பேசதான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்பதான் கல்யாணம் ஆச்சுல உடனே பிரஷர் போட்டிருப்பாங்களா என்னங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு மேடையில வந்து என்ன பேசுறாங்கன்னா, திரையில தான் வந்து தளபதி, நேர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் தளபதி அப்படின்னு தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அப்ப இந்த வார்த்தையெல்லாம் வந்து வரவே இல்லை. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு எதுக்குமே மக்களுக்காக வாய்ஸ் கொடுக்கவே இல்லை. ஈவன் மாடுகள் பல இடத்துல வந்து துன்புறுத்தப்படுது அப்படிங்கிறது செய்திகள் வந்து அதுக்கும் வாய்ஸ் கொடுக்கல. இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஜல்லிக்கட்டுக்கு நான் மட்டும்தான் போராடினேன் அப்படிங்கிற காட்டின இவங்களுடைய பின்பம் தான் இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்குறாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ்ல அசிங்கப்பட்டது பத்தாம இப்போ டைரக்டா வந்து பல இடங்கள் எல்லாம் அசிங்கப்பட்டு தான் இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல இவங்களே பாரபட்சம் பார்க்காம ரொம்ப கேவலமா அபியூஸ் பண்றாங்க. அதுவும் வருத்தம் அளிக்கிறதா தான் இருக்குது. அடுத்து வந்து பார்க்க போறது யாருன்னா ஆக்ட்ரஸ் வினோதினி. இவங்க வந்து பல குணச்சித்திர வேடங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து அவ்வப்போது விஜய் அவர்களை பத்தி பேசுறதாவும் இருக்கட்டும், கடிக்கிறதாவும் இருக்கட்டும், திமுக அரசு வந்து ரொம்ப பெருசா பேசுறதாவும் இருக்கட்டும், அவங்களோட அரசியல் நிகழ்ச்சியில கலந்துருக்கிறதாவும் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சூப்பரா தான் பண்றாங்க. ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணும் போது நம்ம வந்து தடுக்க முடியாது, அது அவங்களுடைய டெசிஷன். ஆனா இவங்க சப்போர்ட் பண்றது எந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, தெருநாய்களுக்காக இவங்க போராடுறாங்க. தெருநாய்களை அடிக்காதீங்க, கொள்ளாதீங்க அப்படின்னு நிறைய பேசுற இவங்க டிஎம்கே கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இத்தனை திருநாய்கள் கடிக்குதுன்னா அதோட இனப்பெருக்கத்தை ஸ்டாப் பண்ண வேண்டியது யாரோட வேலை? கவர்மெண்ட் அதுக்காக தனியா காசு ஒதுக்கி இருந்தாங்க, சரிங்களா? அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணிருக்கணும். ஆனா கவர்மெண்ட் இது சரியான ஆக்ஷன் எடுக்கல. அதன் பிறகு தனியா ஷெட் அமைச்சிட்டு எல்லா நாய்களுக்கும் ஆபரேஷன் பண்ண போறோம், ஊசி போட போறோம்னு அதை இதை சொன்னாங்க. ஆனா அதுவும் ஒழுங்கா நடக்கல. அப்போ இதற்கெல்லாம் காரணம் யாரு? ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தான் இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, டிஎம்கே இன்ஃபுளுன்ஸோட, அதை எடுத்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? அப்போ நாய்களுக்கு நியாயம் கிடைக்கல சொல்றதும் ஒரே ஆள் இவங்க தான். அதை கண்டுக்காத கட்சியா இருக்கிற திமுகக்கு சப்போர்ட் பண்றது இவங்க தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அடுத்து வந்து பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, டிடி அவர்கள். ஆரம்பத்துல விஜய் அவர்கள் அவார்ட் ஷோஸ் வந்தாவே ஐயோ சார் அப்படின்னு பேசுற டிடி அவர்கள் இன்னைக்கு முழுமையான கொத்தடிமையாவே மாறிட்டாங்க. அதாவது விஜய் டிவில ஷோ கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே அரசியல் நிகழ்ச்சியில கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கி ஒரே உதாரா விடுறாங்க. அதுல சாம்பார் சூப்பரா இருக்கு சார், இந்த டெய்லி போட்டா நான் சாப்பிடுவேன். ஆனா இவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட சாம்பார் சாப்பிட மாட்டாங்க. 5 ஸ்டார்ல மீந்து போன சாம்பார் சாப்பிடறதுக்கு வேணா இவங்க சொல்றீங்களா, ஓகே. ஆனா இவங்க பண்ற அந்த பொய்யோட உருட்டுக்களை வந்து தாங்கவே முடியல. இப்போ ஆங்கரிங் பண்றது நான் தப்புன்னு சொல்லவே வரல. ஆனா உங்களுக்கு அரசியல் பத்தி என்னன்னே தெரியாம, அதோட நுணுக்கங்கள் பத்தி என்னன்னே தெரியாம, திமுகவோட கட்சியில நிறைய ஃபால்ட் இருக்கிறது என்னன்னே தெரியாம நீங்க ஓப்பனா அவர் பண்றது எல்லாமே கரெக்டா தான் பண்றாரு, நீங்க மட்டும்தான் சார் உம்மா அப்படின்னு இவங்க பண்றதெல்லாம் வந்து பார்க்கும் போது சகிக்கல. அதனால டிடி வந்து ட்ரோல்லையும் போய் இப்ப முடிஞ்சிருக்கிறாங்க. டிடி மேல பெருசா எந்த ஒரு வெறுப்பும் வந்து காட்டப்படல. ஆனா இவங்களுடைய ஆங்கரிங் வீடியோஸ் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் பழக்கமும் செய்யறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜூலியை பார்த்துட்டா அவங்களுடைய அண்ணன் ஸ்னேகனை பார்க்காம இருக்க முடியுமா? ஸ்னேகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எந்த கட்சியுமே வந்து தாக்கி பேசல. சும்மா அந்த மானிமா கட்சியில ஒரு பேருக்குன்னு இருந்தாரு. இவருடைய பேச்சுக்கள் பெருசா எடுபடல. பாடல்கள் கேட்க முடியும், பேச்சுக்கள் கேட்க முடியுமா? நடிகர் விஜய் அவர்களை பத்தி பயங்கரமா சாடி பேசியிருந்தாரு. அப்சல்யூட்லி ஒரு கட்சியில இருக்கும் போது நடிகரை பத்தி தாக்கு பேச வேண்டியது கரெக்டான விஷயம் தான். ஆனா
எல்லா விஷயங்களும் கரெக்டா எடுத்து பேசணும். விஜய் அவர்கள் மட்டுமே தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆளும் கட்சி பிஜேபி கிட்டே அவ்வளவு தப்புகள் இருக்கு. ஏன் உங்களோட உள்கட்சியிலே அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. டிவியை உடைப்பேன், குடும்ப கட்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்ன கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு என்ன தரமா சொல்றாரு, மக்கள் குடும்பமா நினைக்கிற எல்லாமே குடும்ப கட்சி தான் அப்படின்னு சொல்லி உருட்டி விட்டாரு. அந்த கட்சியில இருக்கிற ஸ்னேகன் அவர்கள் தான் அதே உருட்ட கொஞ்சம் வேற மாதிரி உருட்டிட்டு வராங்க. சோ இவரும் வந்து ஒரு புதுவிதமான கொத்தடிமை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சில தனியார் நியூஸ் சேனல்ஸ்ல இருக்கிற ஆங்கர் அவர்கள் தான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாவே பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே ஒரு சில காலேஜஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற மாணவர்கள் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு கேட்கறது, ஆர்எல்ஸ் பல பொலிட்டீஷியன்ஸ் அந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு விவாதம் மேடையாட்டம் நடக்க விடுறது. இப்போ இதுதான் பயங்கர ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பார்க்கணும் அப்படிங்கறதான் துடிக்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் திமுகவுக்கு எதிராக கேள்வி வைக்கும் போது அந்த திமுக எதுவுமே செய்யல, உங்க கட்சியில என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. அதாவது எலெக்ஷன் அப்படின்னாவே அதோட இறுதியில ஆளும் கட்சி என்ன செஞ்சாங்க, ஆளுங்கட்சி ஒண்ணுமே பண்ணல, இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்க அப்படின்னு விமர்சிக்கிற நேரத்துல கூட இல்ல நீங்க என்ன கிழிச்சிருக்கீங்க அப்படிங்கறத முதல் சொல்லுங்க அப்படிங்கிறது ஊடகங்கள்ல பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் ஊடகங்கள் வந்து உண்மையான செய்திகள் வந்து வெளியிட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சிகப்பு நாடா எடுத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே கவர்மெண்ட்ல என்னென்ன தப்பு நடக்குதோ அது எல்லாமே ஒரு மேகசினா வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதுக்காகவே வந்து பல பேர் பயந்து இருந்தாங்க. இப்பயும் சிகப்பு நாடா அதே போலதான் நடந்துட்டு வருது. எந்த ஒரு கட்சி சார்ந்தோ இல்ல எந்த யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ வந்து நாங்க வீடியோ போட்டதே கிடையாது. ஆனா பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் நாங்க மக்களுக்கு ஆதரவா இருக்கோம், மக்களுக்கு உண்மையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சங்கீதா டிவோர்ஸ் இஷ்யூஸ்ல தான் ரொம்ப மும்மரமா இருக்காங்களே தவிர குழந்தைங்களை ரேப் பண்றாங்க, ஃபிளைட் அட்டண்டன்ட்ட திமுகவோட முக்கியமான பிரமுகர் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க, அதை எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வந்து பார்க்க முடியல, கேட்க கூட முடியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.